உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவன் உண்மையான சீஷன். இரண்டாவது, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். கவனிங்க, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் உண்மையான சீஷன். அப்படின்னா லூக்கா 9:23 நீங்கள் வாசிக்கும்போது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறார். அப்படி தன்னைதானே வெறுத்து, அங்கே வேதம் சொல்லுகிறது, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இவன் தான் உண்மையான சீஷனாய் இருக்கிறான் என்று நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். எந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் இதை ஆதாரமாக வைத்து பார்க்கிறோம் என்று பார்ப்போம் என்றால், மத்தேயு 28:19 வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்படியே ஆக கடவது. ஆமென். இதுதான் தேவன் கொடுத்த கட்டளை. எப்போது இந்த கட்டளையை யாருக்கு கொடுத்தார்? எப்போ கொடுத்தார் இந்த கட்டளை? அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது, அதாவது உயிர்த்தெழுந்த பிற்பாடு மக்களுக்கு தரிசனம் காண்பித்த அந்த சூழ்நிலையில் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட கட்டளை, ஆண்டவர் சொன்ன கட்டளை. அப்படின்னா ஆண்டவர் சொன்ன கட்டளை கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுவோமா? இந்த எலெக்ஷன் பீரியட்லாம் முடிஞ்சிச்சு இல்லை? நிறையா காதில் தொழிற்சார் ஜெயலலிதா கூட ஒரு முறை கேட்டாங்க, நீங்கள் செய்வீங்களா சொல்லுங்க, நீங்கள் செய்வீங்களா? செய்வோம் அப்படின்வாங்க. அது மாதிரி ஆண்டவர் சொன்ன கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறோமா? இப்போ நாமளும் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இல்லை, நான் கட்டளை நிறைவேற்றுவேன். யாரெல்லாம் கை ஊற்றி சொல்ல போகிறீங்கன்னு தெரில, உண்மையாக சொல்ல போகிறீங்கன்னு தெரில. சும்மா மாய்மாலமெல்லாம் சொல்லாதீங்க. உண்மையாக ஆண்டவருடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிற மாத்திரம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவருடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிறைவேற்றுவேன், நான் நிறைவேற்றுவேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப எனக்குள்ள ரொம்ப வைராக்கியம், இப்போ இல்லை எப்பவுமே தான் இருக்கு, வந்து கொண்டே இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்ன கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவரும் விரும்புகிறார். இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய, அதாவது கொஞ்சம் ஒரு ரெண்டாங்கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்களிலே ஒரு நபர் சொன்னார். யாருன்னு பேரெலாம் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச பேருக்கு வந்து யார் பாசுறது அப்படின்னு கேட்காதீங்க. ஆனால் உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே யூடியூப் பார்க்குறவங்க, எப்போ பாரு அப்படியே அடிச்சுப்பாங்க. அதனால் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அவர் சொல்றார், கையில் ஒரு ஸ்ப்ரே வச்சிருக்கிறார், சென்ட் அடிச்சார். இப்போ சிரிக்கிறீங்க எல்லாரும், அப்போ எப்படி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரே அடிச்சுட்டு பார்த்தீங்களா, ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன். நான் என்ன ஸ்ப்ரே அடிச்சிருன்னு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் என்ன ஸ்ப்ரே அடிச்சேன்றது அந்த வாசனை மற்றவர்களுக்கு தெரியும். நான் போனாலே மற்றவர்களுக்கு தெரியும், ஓஹோ இவங்க இந்த சென்ட் அடிச்சிருக்கிறாங்க, இந்த ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை சொல்லிட்டு அவர் சொல்றார், அதை போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற உங்களிடத்துல அந்த கிறிஸ்துவின் வாசனை வீசணும். நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் அடிபடுறாங்க, உதப்படுறாங்க அப்படின்னு சொல்றார். இவர் அடிப்படை சத்தியமே தெரியாத ஒரு நபர் என்று நான் நினைக்கிறேன். ஆமென். இந்த அடிப்படை சத்தியமே, அடிப்படை வேத வசனங்களே தெரியாமல் ஏதோ ஜனங்களை கவர வேண்டும் என்பதற்காக, ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். எதற்குள்ளே அனுப்புகிறார்? நம்ம எதற்குள்ளே அனுப்புகிறார்? ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல அனுப்புகிறார் ஆண்டவர். அப்போ நாம புறப்பட்டு போனோம். சும்மா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு எல்லாம் பேசலாம் பேசக்கூடாது. அல்லேலூயா.
ஆடம்பரமாய் ஒரு பெருமைக்காக ஊழியம் செய்கிற இன்றைக்கு ஊழியர்கள் தான் ஏராளமாய் இருக்கிறார்கள். தயவுசெய்து நான் சொல்றேன், கவனிங்க. அப்போ கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவன் தான் உண்மையான சீஷன். உண்மையான சீஷன் என்பவன் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவான், கிறிஸ்துவுக்காக உபத்திரப்படுவான், கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க தயாராயிருப்பான். அல்லேலூயா. அதுதான் நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஐயா, தன்னுடைய சொந்த ஆடுகளுக்காக, தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறவன் தான் உண்மையான சீஷன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட சீஷனை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால நான் சொல்றேன், யாரெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களோ, சுவிசேஷ பாரம் எந்த ஒரு மனிதனுக்குள்ளா இருக்கிறதோ, ஆத்ம பாரம் எந்த ஒரு மனிதனுக்குள்ளா இருக்கிறதோ, அந்த மனிதனை என் ஆண்டவர் கனப்படுத்துவார், அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்துவார். நிச்சயமாய் அவர்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு பலன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொன்ன கட்டளையை எவன் ஒருவன் செவிசாய்த்து அதை செய்கிறாளோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பான். அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் உண்மையான சீஷன் என்று நாம் வேதத்திலே வாசித்தோம். அதிலே 2 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? முதலாவதாக, கிறிஸ்துவை பின்பற்றுவது அப்படின்னா உலக பாசத்தை உதறி தள்ளுவது. 2வது குறிப்பை நான் உங்களுக்கு சொன்னேன், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடுவது என்று நான் சொன்னேன். இவைகள் தான் கடந்த நாட்களிலே பேச எனக்கு கிடைத்த சமயங்கள். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் யாராவது ஒருத்தர் வருகிறார்கள், அதனால் அவர்களுக்கு தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் கிறிஸ்தவர்களுக்கு. அதிலும் ஒரு படி மேலே சீஷர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இன்னும் சீஷர்களுடைய நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு போனோம். அது என்ன நிலை? இல்லைப்பா சகோதரர், நாங்கள் பரலோகம் தான் போவோம் அப்படின்றீங்களா? அதுக்கு அடுத்த நிலை இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த நிலை என்ன? கிறிஸ்தவர்களாக மாறிட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம். அப்போ அதன் பிற்பாடு சீஷராக மாறணும். அதுதான் ஒரு மேலான ஒரு உயர்ந்த நிலைக்கு குறிக்கிறது. அதிலும் ஒரு உயர்ந்த நிலை அப்போஸ்தலன், ஆசாரிய கூட்டம், ராஜரீக கூட்டம். ஆமென். என்ன சோர்ந்து போயிடுறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, 3வதாக சீஷன் என்பவன் யார், அல்லது சீஷத்துவத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம், மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அது அப்படியே தொடர்ந்து வாசம்னா அப்படி 31வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று இயேசுவை ஏளனம் பண்ணினார்கள், கேவலமாய் பேசினார்கள், திராணி இல்லை என்று சொல்லி அவரை தூஷித்தார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அப்படியே நாம் வாசிக்கும் பொழுது, நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிறார். நீங்க கேட்கலாம், ஒருவேளை என்னப்பா சார், சிஷ்யனுக்கும் இதுக்கும் என்ன உறவு இருக்கிறது, என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி. கவனிங்க, ஒரு சீஷனுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய அதற்கு முன்மாதிரியாக, அதற்கு சாட்சியாக ஆண்டவர் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம், அதில் நம்ம வாசித்தோம் 29வது வசனத்தில், 29 போடுப்பா. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி என்று சொல்லப்படுகிறது.
அப்போ இவர்களை நிந்திக்கிறார்கள். எப்படி நிந்திக்கிறாங்க? தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறேன் என்று சொன்னானே, ஆனால் இவன் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டான்? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். சிலுவையிலே இறங்கி வரட்டும் என்று சொல்லி அந்த இயேசுவை மனிதர்கள் தூஷித்தார்கள். அப்படின்னா கவனிங்க. மூன்றாவது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தனைகளை, தூஷணங்களை சகிக்கிறவன் தான் உண்மையான சீஷன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனைகள், தூஷணங்களை எந்த ஒரு மனுஷன் சகிக்கிறானோ அவன் தான் உண்மையான சீஷன். இதுதான் சீஷத்துவத்தினுடைய முக்கியத்துவம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா ரோட்ல போறவெல்லாம் இவரை நிந்திச்சே போறான். ஒன்றுக்கும் உதவாதவர்கள் எல்லாம் இவரை நிந்தித்து போகிறார்கள், அவமானமாய் பேசுகிறார்கள், தூஷணமாய் பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட அவமானங்களையும் தூஷணங்களையும் என் ஆண்டவர் சகித்து சிலுவையை சுமந்தார். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோமா? சீஷன் என்கிற அந்த குணாதிசயங்களை உடைய ஒரு மனிதனாய் நாம் மாறி இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. அப்ப உண்மையான சீஷன் என்பவன் யார்? கிறிஸ்துவை நிமித்தம் வருகிற எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தனைகள், தூஷணங்கள், அவமானங்கள் சகிக்கிற எந்த ஒரு மனிதன் சகிக்கிறானோ அவன் தான் உண்மையான சீஷன். அல்லேலூயா. அவன் தான் உண்மையான சீஷன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பதாக கிறிஸ்துவானவர் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து விட்டார். உண்மையாகவே தேவ ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாரானால், உங்களுக்குள்ளே இருப்பாரானால், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருப்பாரானால், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள்? என்னதான் அவமானங்கள் வரட்டும், என்னதான் நிந்தனைகள் வரட்டும், அதை சகித்து ஆண்டவருக்காக சாட்சியை வாழக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறவர்கள் தான் உண்மையான சீஷர்கள். நாம் கிறிஸ்துவுக்காக சகிக்கிறோமா? பாட்டு சகிக்கிறோமா? இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் இப்போ கிறிஸ்தவர்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, சுருக்குன்றுவாங்க, சோத்திரம் பண்ண மாட்டாங்க, அற்புதத்தில் பேச மாட்டாங்க. ஏன்னா என்ன, அவன் பேசிட்டான், என்ன அவன் நிந்திட்டான், அவன் தூஷிட்டான், எனக்கு விரோதமாக செயல்பட்டான், நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் நான் அப்படின்வாங்க. நல்லா கவனிங்க. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பாரானால், உண்மையாகவே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இருப்பீர்களேயானால், நிச்சயமா நான் சொல்லுகிறேன், எந்த விதமான நிந்தைகளை நீங்கள் சகிப்பீர்கள், அவமானங்களை சகிப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாய் ஏசினாலும் பேசினாலும் அதை சகித்துக் கொள்கிறான். யார் ஒருவன் சகித்துக் கொள்கிறானோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன், சீஷன், ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. நாம் யார்? தேவனுடைய பிள்ளை. நேற்று அதான் சொன்னேன் சகோதரிகள் ஸ்வீட்டி அவர்களுடைய வீட்டில், நம் தேவனுடைய பிள்ளை. அது வாசி பாருங்களேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே. கவனிங்க, யாரையா உண்மையான சீஷன்? ஒரு சீஷனுக்குரிய குணாதிசயங்கள் என்ன? ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சீஷத்துவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்று நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறான். கவனிங்க. அப்ப உண்மையான சீஷன் என்பவன் யார்? கிறிஸ்துவை போலவே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் மாறுகிறவன். கிறிஸ்து எப்படி நிந்தைகளையும் பாடுகளையும் அவமானங்களையும் சகித்தாரோ, மாசம்ல இங்க வசனம், ரோட்ல போறவெல்லாம் திட்டிட்டு போறான். இவர் யார்? தேவனுடைய குமாரன். இவர் யார்? திட்டுறான் பார்த்தீங்களா? அவனையா உருவாக்கின தேவனையா கிறிஸ்துவானவர் திட்டுறான், தூஷிக்கிறான், அவமானப்படுத்துறான், கண்டவனெல்லாம் பேசுறான். அப்படிப்பட்ட நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் என் ஆண்டவர் அதையெல்லாம் சகித்தார். ஏன் சகித்தார் என்றால், அதுதான்
பரலோக ராஜ்ய நித்திய ஜீவனுக்கு நேராய் அழைத்து கொண்டு வருபவரே நமக்கு முன்மாதிரியாய் இராவிட்டால் அவரால் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. ஆகவே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக நாமும் அவரை போலவே மாறுவோமானால் நாம் தான் பாக்கியவான்கள். அவன் தான் உண்மையான சீசன், அவன் தான் தேவனுடைய பிள்ளை. அப்ப தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவனுக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார். அவன் தான் தேவனுடைய பிள்ளை. இன்னத்துல யோவான் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியுமா? ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம் இந்த வார்த்தைக்காக. நாம் யார்? சதமா சொல்லுங்களேன், நான் காசா கேட்கிறேன் உங்களை. தேவனுடைய பிள்ளை. யாரால சொல்ல முடியாது? யாரால சொல்ல முடியாது? தூசிக்கிறவனால சொல்ல முடியாது, ஏசுறவனால சொல்ல முடியாது, வீண் கதைகளை பேசுறதுனால சொல்ல முடியாது. யாரால சொல்ல முடியும்? ஆண்டவரை போல வாழுகிறவன் நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறேன் சொல்ல முடியும். அவன் தான் உண்மையான சீஷன். இரண்டாவதாக சொல்லுகிறார் வசனம், இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன், பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். முதல்ல வசனம் பாஸ்ட் டென்ஸ் சொல்லுது, பாஸ்ட் டென்ஸ் குறிக்கிறது, இறந்த காலம். முதல் வசனம் என்ன சொன்னாரு? நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படுகிறீர்கள். இப்போ இரண்டாவது வசனம் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆமென். அது தொடர்ந்து சொல்றாரு, முதல்ல தேவனுடைய பிள்ளை என்று நாம் அழைக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம். மூன்றாவது எப்படி இருப்போம்னு தெரியாது. என்ன பாருங்க, கவனிங்க. நாம் எப்படி இருப்போம் தெரியாது. இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஏற்கனவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இனி வரும் நாட்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்று தெரியாது. ஆனால் விசுவாசத்தினாலே ஒன்று சொல்லுகிறோம், அதுதான் தொடர்ந்து சொல்லுகிறார், நாம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனி, அந்த இனின்ற வார்த்தையிலே நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அது எத்தனை சத்தியங்கள் வேணாலும் பேசலாம். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினார். கடந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிகழ்காலத்திலே சொல்லப்படுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எதிர்காலத்திலே எப்படி இருப்போம்? அவரை போலவே நாம் மாறும். கைகளை தட்டி. இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காரியங்களை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆனா நாமோ அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். போட்டோம், அது வேற சப்ஜெக்ட். இருந்தாலும் அது நான் இடையில அந்த வார்த்தை வந்ததுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படியானால் இந்த ரோட்டில் போகிறவர்கள், வழி நடக்க செல்கிறவர்கள், சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே இயேசுவை நிந்தித்தார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எதையுமே பேசலை. ஆண்டவர் எதுவுமே பேசலை. நீங்கள் வாசி பாருங்கள். நீங்கள் வாசி இல்லைன்னா இது வேணா நீங்கள் எனக்கு அனுப்புங்க, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை பாஷா இது சொல்லிக்குது, இந்த இடத்துல சொல்லிக்குது. அவர் எதையுமே பேசலை, அமைதியாக இருந்தார். தூஷணங்கள், அவர்கள் நிந்தித்தார்கள், கேவலமாக பேசினார்கள், அவமானமாய் பேசினார்கள். ஆனால் அதை எல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அவர் நினைச்சிருந்தான்னா பேசலாம். பார்த்தீங்களா, அவனை ஒன்னிலமாக்கிட்டு இருக்கலாம். ஆமாவா இல்லையா? அவர் சர்வ சக்தி படைத்தவர், பராசக்தி. அவர் நம் ஆண்டவர் மகாசக்தி உடையவர், பரம மகா வல்லமை உடையவர். அவர் நினைச்சிருந்தானா பேசும்போது வாய் ஆ அப்படின்னு நின்று இருக்கோம். நின்று இருக்காதா? தூஷிக்கும் போது அப்படியே அவ்வளவுதான். இவர் வந்து ஜாமனை தான் ஆண்டு சோத்தை கொடுப்பாரு. நடந்திருக்கும், செய்திருக்கலாம். ஆனால் அவர் செய்யவில்லை. மாறாக அவர் சொல்றார், ஏலே ஏலே லாமா சபக்தானி. அல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே,
இப்படிப்பட்டவர்களாம் தூஷிக்கிறாங்க, இப்படிப்பட்டவர்களாம் ஏளனமா பேசுறாங்க. ஐயோ, இந்த பேசுகிற இந்த மக்களுக்காகத்தானே, இவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக தானே நான் சிலுவையிலே மரித்திருக்கிறேன் என்பதை அறியாமல் புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று மக்களுக்காகவே வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மகா தேவன், மகேசன், பரமாத்மா. வேற ஆகுது. அப்படிப்பட்ட மகேசனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் எப்படி இருக்கணும்? அவரை போல இருக்கணும். அவரை போல மாற முடியாது. அவரை போல அவராகவே மாற முடியாது. அவரை போல மாற முடியும். அவர் போல மாற முடியும். ஒரு வசனம் நீங்கள் வாசி பாருங்களேன், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ ஒரு சீசன் என்கிறவன் கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன் தான் சீசன். குருவை பின்தொடர்கிறவன் தான் உண்மையான சிஷியன். அப்ப கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகள் என்றால் கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை பின்பற்றுகிறவன் தான் உண்மையான சீஷன். அப்ப அப்படிப்பட்ட குருவை பின்தொடர்கிற சீஷர்களாய் நாம் மாறினா நாம் எப்படி இருக்கணும்? நிந்திக்க கூடாது, தூஷிக்க கூடாது, கேவலமா பேசக்கூடாது, தரித்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை போலவே இருக்க வேண்டும். சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறாரு ஏசப்பா, கண்டவெல்லாம் தூஷின்னு போறான், ஆசாரியன் விரோதமாக எழுவுறான். ஆனாலும் என் ஆண்டவர் வாய் திறவாமல் இருந்தார். ஏன் இருந்தா தெரியுங்களா? அவர் வாய் திறந்திருந்தா நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கவே முடியாது. நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்க முடியாதுங்க. அப்ப எதற்காக? பிறனுக்காக வாழ்ந்தார். அப்போ ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதை அடக்கி கொண்டு அவ்வளவு அமைதியாய், பொறுமையாய், சாந்தமாய், மனத்தாழ்மையுமாய் இருக்கக்கூடிய ஆண்டவரை நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு வசந்த வாசிங்க, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறார். மத்தேயு 15:19. எப்படி எனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். யாருக்கு? எப்படி? எங்கிருந்து வருகிறதாம்? தன்னுடைய இருதயத்தில் இருந்து வருகிறது. ஒருத்தனை தூஷிக்கிறோமா? அப்ப அது என்ன? மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தில் இருக்கிறவனால் மட்டும்தான் மற்றவனை தூஷிக்க முடியும், மற்றவனை நிந்திக்க முடியும், மற்றவர்களை அவமானப்படுத்த முடியும். அப்போ உள்ளே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றிருப்பீர்களே, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருப்பாரானால் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு வசனம் நீங்க வாசித்து பாருங்க. மார்க் 7:22 சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 7:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மேல 21வது வசனம் போடும்பா. ஒன்று. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷதனங்கள், கபடுகள், காம விகாரங்கள், வன்கண், தூஷணம், பெருமையும், மதிக்கேடும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அப்போ இன்னொரு மக்களை அல்லது பிறனை நீ அவமதிக்கிறவனாய் இருப்பாயானால் உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவது இல்லை. உன்னுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுவது உண்மையானால் உன் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வரவே வராது. மூன்றாவது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தைகள், அவமானங்கள், தூஷணங்களை சகிப்பது தான் உண்மையான சீஷனுக்குரிய தகுதி. அப்படி தூஷிக்கிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறார்கள், மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்று சொன்னால் அவன் யார்? உண்மையான சீஷன் இல்லை, அவன் நூதனமான சீஷன். இது இன்னொரு சப்ஜெக்ட். அவன் நூதனமான சீஷன். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிப்பதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யூதா புத்தகத்தை நீங்க எடுத்து பாருங்களேன். யூதா புத்தகம், யூதா 8ஆம் வசனம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யூதா 8:9 அப்படி போலவே 7வது வசனம் போடுப்பா. 7வது. அப்படியே சோதம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினை அணைந்து
திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கட்டத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். 10வது வசனம், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவபடி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. 9வது வசனம், பிரதான தூதனாகிய மிகாவேல், கவனிங்க இந்த வசனம் ரொம்ப கவனிங்க, வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிரதான தூதனாகிய மிகாவேல். மிகாவேல் யாரு? பிரதான தூதன். போர் செய்கிறது ஆராதிக்கிறவன் யாரு? அதிகாலையின் மகனாகிய விடுவெளி. அதான் நம்ம பைபிள் எழுதப்பட்டுள்ளது, தமிழ் பைபிளில். ஆனால் அவன் பேர் வந்து லூசிபர். இவன் எதுக்கு ஏற்படுத்தப்பட்டான்? அதை தான் இன்னைக்கு ஆராதிக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் பெருமையிலே விழுந்து போயிடுறாங்க. ஏன்னா அவன் வீடு தள்ளப்பட்டான், அவள் தான் அவன் சாப்டர் க்ளோஸ் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இன்னொரு தூதன் இருக்கிறான், காப்ரியேல். அவர் எதுக்கு ஏற்படுத்தப்பட்டார்? நற்செய்தி அறிவிப்பதற்காக, பதிலை கொண்டு வருவதற்காக, நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உடனே பதில் கொண்டு வருவதற்காக அவர் ஏற்படுத்தப்பட்டார். இதான் இந்த 3 பிரதானமான தூதர்களை இயேசுவானவர், அதாவது தேவன் உண்டாக்கினார். இதில் மிகாவேலை உண்டாக்கினார். மிகாவேல் எதற்காக என்று சொன்னால், யுத்தம் செய்வதற்காக. வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் அதிகாரங்களோடும் பர்மத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராட்டம் உண்டு. அந்த நமக்கு இருக்கு, நமக்கு அதை நாம் அதிகமாக சந்திக்க கூடாதபடிக்கு மிகாவேல் என்கிற தூதன் அதை அவன் தடுத்து நிறுத்தி யுத்தம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். அவனை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இந்த வசந்த பாசன். யார் இவன்? பிரதான தூதன். எல்லா அதிகாரங்களும் இருக்காது. சாத்தாங்க, பிசாசுங்க அவனை எது வேணாலும் திட்டலாம், பேசலாம், கேவலமா பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடியவன் தான். ஆனால் பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசோட தர்க்கிக்கிறான். வாக்குவாதம் உண்டாகிறது பிசாசோட. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? விசுவாசி தானே. சத்தமா சொல்லுங்களேன். ஒருத்தரோட சண்டை போறதுன்னா பார்த்துங்க, 10 தெருக்கு கேட்கும். சொல்லுங்க, வசனம் தான் சொல்லுங்க. அங்க வசனம் பாருங்க. மிகாவேல், தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசோட வாக்குவாதம் பண்ணிக்கிறான், தர்க்கம் பண்றான். ஏன் தர்க்கம் பண்றான்? ஆமா, அதுதான் உண்மை. அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவங்க ரொம்ப மென்மையாக சொல்லிட்டாங்க. யாருமே கோவப்படக்கூடாது, யாருமே படக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதினால அப்படின்ட்டாங்க. உண்மைதான், அதுதான் உண்மை. ஆனால் நேராக சொல்லணும்னா, மீறினதுனால அவன் கோபப்பட்டான். அவன் கோபப்பட்டதுனால இவன் யாரு, எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி சண்டை போடுறான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா அவன் சரீரத்தை குறித்து ஏன் வாக்குவாதம் பண்ணினா, ஏன் தர்க்கம் பண்ணினா அப்படின்னா, மோசே உன் சரீரத்துக்கு நீ உரிமை பாராட்டுறியா? இல்லை, அவன் எனக்கு தான் சொந்தம். எப்படி தெரியுமா? அவன் ஒரு கொலைக்காரன், அவன் ஒரு கொலைக்கார பாவி. எகிப்தினை வெட்டி வசிட்டான். இவன் எனக்கு தான் சொந்தம், எனக்கு உரிமை பாராட்டுகிறான். ஆனால் இந்த மிகாவேல் அவன் உரிமை பாராட்டுகிற அந்த பிசாசே, அந்த சோத்திரம் பிசாசை அவன் தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். நல்லா கவனிச்சுங்க சகோதரி, சகோதரனே. எந்த ஒரு மனுஷனையும் குற்றப்படுத்துவதற்கும் தூஷிப்பதற்கும் நிந்திப்பதற்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை.
நீ அப்படி பேசினால், நீங்கள் அப்படி தர்க்கித்தால், நீங்கள் அப்படி நிந்தித்தால், நீங்கள் பிசாசனுடைய ஆட்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்க மாட்டார். இதெல்லாம் முன்னு உதாரணம். இவன் சொல்றாரு பாருங்க, தூதன் சொல்றான், பிரதான தூதனாக மிகாவேல், அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தான், கைகளை தட்டி. இதெல்லாம் சொல்லவே கூட, நீங்களா கை தட்டிக்கணும். ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் எந்த விதத்திலேயும் மற்றவர்களை குற்றப்படுத்தவோ, மற்றவர்களை பேசவோ, மற்றவர்களை குறித்து உதாசீனப்படுத்தவோ, மற்றவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், லூசிபர்னுடைய ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கொலோசியர் 3:8. கொலோசியர் 3:8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதை விடணுமா? மேற்சொன்ன வசன வார்த்தைகள் எல்லாவற்றையும் விடணும். இதெல்லாம் விடவில்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லவே முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 6:4 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டான மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஹல்லேலூயா. என்னன்னா, இவங்க எல்லாம் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று கருதுகிறவர்கள். நான் தேவ பக்தியை போல் இருக்கிறேன் என்று மற்றவர்களுக்கு காண்பிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். ஹல்லேலூயா. அவருடைய உள்ளமோ பிசாசின் ஆவியினாலும் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, மிகாவேலே கர்த்தருடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறான். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? எல்லாம் நம்மள கையில் எடுத்துக்கிறோம். இல்லை இல்லை இல்லை. ஆண்டவருடைய கரத்தில் எந்த ஒரு மனிதன் ஒப்பு கொடுக்கிறானோ, ஆண்டவருடைய கரத்தில் எந்த ஒரு மனிதன் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக வாடுகிறானோ, அவன் தான் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதன். ஹல்லேலூயா. அதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த யூதா 8வது வசனம் 9வது வசனம் அதை அடிப்படையாக வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 15 மத்தேயு 18:15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நினைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. 17. அவர்களுக்கும் அவன் செவி கொடாவிட்டால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவனை குறித்து நீ எதையும் பேசக்கூடாது, பேசுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. இது எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவன் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. ரோமர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 14:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 14:10. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. கைத்தட்டே வராது. ஹல்லேலூயா. பேசுகிற நீயும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும். பேசுகிற நபரும் எல்லா மக்களும் தேவனால் உருவாக்கப்பட்ட, தேவனுடைய கரத்தினால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் ஒரு நாள் நிச்சயமா நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டிய நாட்கள் வரும். அப்போ இருக்கு. ஹல்லேலூயா. யார் யாரை என்னென்ன பாடுபடுத்தணும், யார் யாரை எப்படி பேசணும், நாம் நீதிமான் மாதிரி நினைச்சு மற்றவர்களை குற்றப்படுத்தி இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவன் தேவ ஆவியை பெற்றவன் அல்ல. காலேப் வேறே ஆவியை உடையவனாக இருந்தான். ஏன்? அவன் தேவனுடைய ஆவியை பெற்றதினால
அவன் கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா 2 பேர் இருந்தாங்க, யோசுவாவும் காலேப். இந்த 2 பேரும் வேற ஆவி. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வேற ஆவி இருக்கு. அந்நிய பாஷை பேசுவோம், இங்க வந்து அப்படியே மாய்மாலம் பண்ணுவோம். ஆனா வெளில போனால் அப்படியே வேற அந்நிய பாஷை வருது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாயில கெட்ட வார்த்தை வரவே கூடாது. ஆமென். கெட்ட வார்த்தை வரவே கூடாது, தூஷணமா பேசக்கூடாது. ஏன்னா நமக்கு முன்மாதிரி இயேசு சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறார். நமக்கு முன்மாதிரி அவதாங்க. யாரும் முன்மாதிரி கிடையாது, பாசம் கிடையாது, எந்த மனிதனும் கிடையாது. நமக்கு மாதிரி யாருன்னா கிறிஸ்துவானவர். அவர் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறார். போற வரவெல்லாம் நிந்திக்கிறான், அவமானப்படுகிறான். இதை எதற்கு அடையாளம்? நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் சகிக்கணும். எவன் ஒருவன் சகிக்கிறான், அந்த சகிப்புத்தன்மை இல்லைன்னா நித்திய ஜீவனுக்கு நேராக வரவே முடியாதுமா. நித்திய ஜீவனுக்கு நேரம் வர முடியாது, வர முடியாது. யார் தெரியுமா? இன்னொரு வசனம் இங்கே வாசிங்க. அந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் 13:1 வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 13:1 2:9 முதல்ல 2:9 வாசிக்கிறேன். 2:9 நான் கண்ட வெளிப்படுத்தல் 2:9 உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்ப தூஷிக்கிறவர்கள் யார்? நிந்திக்கிறவர்கள் யார்? அவமானமை பேசுகிறவர்கள் யார்? எப்படிப்பட்ட கூட்டத்தாரன் சொல்லுகிற வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள். ஐயா, மற்றவர்களுக்கு விரோதமாக நீங்கள் தூஷிப்பீர்களே ஆனால், மற்றவர்களுக்கு விரோதமாக நீங்கள் ஏளனமாய் கேவலமாய் பேசுகிறவர்களாக இருப்பீர்களானால், அவர்களை சார்ந்த ஒரு கூட்டமாய் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டம்? நான் சொல்ல, நீங்க சொல்லுங்க. வசந்த சொல்லுங்கம்மா. நீங்க சொந்த வசந்த சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க தாங்க அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. என்ன பேசினாலும் என்ன தூசித்தாலும் அப்படியே தொச்சு போட்டு போயிடணும். அப்படி பேசுவான். என்ன பேசுமா, எவ்வளோ திட்டுற மானுங்க தான், சூடுங்க தான், அவன் கட்டையில் எதனா ஏறுதா அப்படியே தொச்சு போட்டு போகிறான் பார். எங்கப்பா சொல்லுவார், இப்படி அடிக்கிறேன், இப்படி போய்ட்டு திட்டுறேன், எதனா உடைக்குதா பற்றி அவனுக்கு அப்படியே தொச்சு போட்டு போய் நிற்கிறான். அல்லேலூயா. தொச்சு போட்டு போயினே இருக்கணும். ஏன் தெரியுமா? அப்படி நீங்கள் தொடச்சி போட்டு போய் நின்றீங்கன்னா தான் யார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளை, உண்மையான சீஷன், சீசத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை உடையவர்கள். அப்படியானால் ஒவ்வொரு வாரமும் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க. போன 2 நாளில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். ஒரு சகோதரி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரி நீங்கள் பேசினா தான் பாசம் ரொம்ப பிடிக்குது அப்படின்ட்டாங்க. அது எனக்கு ஆச்சரியமா, சின்ன பாசம் என்னம்மா தப்பாக சொல்கிறீங்களே, நான் பேசுகிறேன் யாருமே பிடிக்கலன்னு தான் சொல்கிறாங்க. அதே எப்படி உங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் பிடிக்குது? இல்லை எங்கள் வீட்டுக்காரருக்கு நீங்கள் பேசினா தான் பிடிக்குது. அப்படின்னா அவர் உண்மையான சீசனாய் மாறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் என்று அர்த்தம். கைத்தட்டு வராது இதுக்கெல்லாம். அப்போ பாருங்க கூட்டம் எப்படி இருக்கும். ஆமென். அது என்னன்னு தெரியல, மாப்பிள்ளைங்க எல்லாம் என்ன பிடிக்குது. இப்போ திருமணம் ஆகி போனாங்க பார்த்தீங்களா, எல்லா மாப்பிள்ளைங்களும் என்ன பிடிக்குது. அப்போ பொண்ணுங்களுக்கு பிடிக்கல, பொண்ணுங்களும் பிடிக்குது. அல்லேலூயா. எல்லா மாப்பிள்ளை ரட்சிக்கப்படுறோம் யாரும் எப்படி இருந்தாலும் ஸ்டீவன் மாஸ்டர் பேசுறது பிடிக்குதுப்பா. ஆமே. ஏன்னா அவர்களுக்கு தெரிகிறது இவர் நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசுறாரு. சபை எதுக்குங்க? சபை எதுக்கு? கொடையாய் பெருகுவாயாக, உனக்கு 10 கார் உண்டாகுவதாக. இப்படி சொல்லணுமா? இப்படி சொல்றாதான் சபையா? ஆட்சி சாட்டி எடுக்கணும். ஆண்டவர் வந்தார் ஒரு நாள், அப்படியே அற்புதங்கள் செஞ்சார், அதிசயங்கள் செஞ்சார், அதெல்லாம் பண்ணார். ஒரு நாள் வந்து சாட்டியும் எடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் உங்களோடு பெரம்போடு வரவா அன்போடு வரவா சொல். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அன்பெல்லாம் வேணாம் பாச, நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறீங்களா? ஒரு அல்லையா சொல்லுங்க. அன்போடு வாங்க பாச அப்படின்னு சொல்கிறேன், ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமென். போதக சிக்ஷை தான்
அத்து முடிங்க. டேஷ் போதக சிக்ஷையே ஜீவ வழி. அப்ப ஜீவனுக்கு போகிற வழியை உண்டு பண்ணுகிறதா இந்த சபை. ஆசீர்வாதங்களை சொல்லுவதற்கு அல்ல. ஆசீர்வாதம் சொல்லாவிட்டாலும் தானா வரும். இது தானா சேர்ந்த கூட்டம் உலகத்தான் சொல்றான்ல, அதை மட்டும் நம்புறோம், அதை மட்டும் ஓட்டு போடுறோம். நல்லா கேன்வாஸ் பண்ணிக்கிறீங்க. என் காரை பார்த்தாங்க எப்படி விசுவாசிங்களாம் செலறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் ஒன்று, எங்கள் வீட்டில் ப்ரேயர் நடந்தது, பாஸ்டர்ஸ் மீட்டிங். அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் யாராவது இந்த அரசியல்வாதிங்க கையில் துட்டு வாங்கியிருந்தா இந்த வாரம் திருவிருந்தே நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. நல்ல வேலை நான் வாங்கலை. அப்போ வாங்கணுங்க. ஒன்று நீங்கள் வச்சுக்கங்க, தாராளமாச்சு. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயோ பாச்ச நான் எனக்கு 2 பேர் எதுவும் கொடுத்தாங்க, நான் காணி வீட்டில் போட்டு போகிறேன் அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. எது எப்படி எது தெரியுமா தப்பு? வாங்கிக்கோங்க, யாரோ கூட பணம் தானே, வாங்கிக்கோங்க. அதுக்காக எல்லாருக்கிட்டையும் வாங்கக்கூடாது. டிஎம்கேவா டிஎம்கே கிட்ட மட்டும் வாங்க, டிஎம்கே ஓட்டு போடு. ஏடிஎம் கிட்ட மட்டும் வாங்குங்க, ஏடிஎம்க்கு ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். டிஎம்கிட்டையும் வாங்குறது, மிஸ்கிட்டையும் வாங்குறது. நாம் தமிழ் கொடுக்க மாட்டார், அது வேறு விஷயம். அவர் கொடுக்க மாட்டார். இந்த 3 பேர்களும் வாங்கிக்கணும், யாருக்கு தான் ஓட்டு போட்டீங்க நீங்கள்? அப்போ அது பாவம் இல்லையா? சரி, பிதா ஏகசுதன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மன்னிப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. அடுத்த வருஷம் ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் நான் வாங்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்கிறான். கவனிங்க, 2:9 வாசம். அதே மாதிரி 13:1-5 வாசம் முடிக்கிறேன். 13:1-5 ஒன்றுமா 13 வாசிங்க. பின்பு நான் கடற்கரை சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அது 7 தலை, ஒரு தலையை சமாளிக்க முடியாது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன, 10 முடிகளும். இப்ப நிறைய பேருக்கு முடியே இல்லை. அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. 5வது வசனம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது உங்களுக்கு படிக்கும்போது ஒன்றும் புரியாது, ஏன்னா இது வெளிப்பட்ட விசேஷமே. சொல்லுங்க, புரியுமா? புரியாது. அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் அடையாளங்கள், உவமானங்கள், இதெல்லாம் ஞானார்த்தங்கள். திடீர்னு பட்சப்படி ஒரு மிருகம் ஏறுது, 7 தலைகுது, 10 கொம்பு இருக்கு, 10 முடிதாங்க. அப்போ எவ்வளோ விகாரமாக இருக்கும் பார்த்தீங்களா? இது யாரை குறிக்கிறது? அந்த நாட்களில் எழுமின ரோம பேரரசை குறிக்கிறது. ரோம பேரரசு 7 தலை இருக்கு பார்த்தீங்களா? அது 7 தலை தானே? 7 தலை. 7 தலைகள் எதை குறிக்கிறது தெரியுங்களா? 7 பேரரசர்களை குறிக்கிறது. தூஷணமான நாமம் அவர்கள் தலைகள் மேலே இருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அவர்களுடைய வாயிலிருந்து தூஷணங்கள் தான் வரும், நல்ல வார்த்தையே வராது. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள், கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள், கிறிஸ்தவர்கள் ஏளனமாய் பேசினார்கள், தலை சேதம் பண்ணினார்கள். இந்த அந்த என்ன தோல், அது ஆட்டுத்தோல், பசுத்தோல், அதற்குள்ளே போட்டு தைத்து விட்டு அப்படியே பயங்கரமான சித்திரவதைகள், அப்படிப்பட்ட சித்திரவதைகளை பண்ணினார்கள். அதான் தூஷணம் பண்ணினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. 12:10 வாசிங்க. வெளிப்படத்தில் 12:10 கடைசியாக வாசனை முடிக்கிறேன். இன்னும் நிறைய சீசத்துவத்தில் முக்கியத்துவம் நிறைய காரியங்கள். வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு
அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்த தள்ளப்பட்டு போனான். தாழ தள்ளப்பட்டு போனான். இது யார் தள்ளப்பட்டு போனது? பிசாசு. அப்படின்னு அர்த்தம் என்ன? சாத்தானுடைய வேலையை மற்றவர்களை குற்றம் சாட்டுவதுதான். அப்போ நாம் இந்த வேலையை செஞ்சோம்னா நாமும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடாது. கர்த்தரை பார்த்துப்பார். இவன் பாவியா, இவன் துரோகியா, இவன் குடிக்காரனா, இவன் விபச்சாரக்காரனா, வேசனக்காரனா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்லி பாருங்களேன், ஒரு மாசம் சொல்லி பாருங்களேன், நீங்க தான் நீதிமான். ஒரு மாசம் பொறுக்காது, கட்ட பொறுக்காது, ஒரு மாசம் பொறுக்காது. ஆனா எப்படியாவது சமாளிச்சு ஒரு மாசம் வாய் திறக்காம பாருங்க, மொன 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 பாருங்க. இன்னொருத்த பத்தி பேச அந்த சிந்தையே இல்லாம போயிட்டு பாருங்க. வெளில போனாலும் இப்போ என்ன பாஸ்டர் யார் பார்த்தா இதெல்லாம் விட்டு பாருங்களேன். தேவசின் அதே சிந்தை. பாஸ்டர் சொல்லிட்டாரு கூட்டம் சாத்தக்கூடாது, யாரும் குற்றப்பட்டக்கூடாது அப்படின்னா நான் சாத்தானுடைய கூட்டம் சொல்லிட்டாரு ஆண்டவர். ஏஸ் பாஸ்டர் சொல்லிட்டாரு. ஐயோ இல்லை ஏசு அப்படியே வயலில் யாரும் ஒன்று ஞாபகம் வருது. எலியா சூழலமைத்தியால் செத்துட்டான். நீ யாருக்கையும் வினவாத, ரோட்டை போகும்போது யாரும் பார்த்தாலும் பேசாத, நேரம் அதில் போக முடியாது அவனால். அதான் தெரிஞ்சிச்சு அந்த போன் அந்த லேடிக்கு தெரிஞ்சு அவசரம். இல்லை நீ வா, இவர் போய் அவருடைய கோலை போடுறது தான். அதுபோல் நீங்கள் ஒரு வாரம் அட்லீஸ்ட் ஒரு மாதம் நீங்கள் யாரை குறித்தும் பேசாமல், யாரையும் குற்றப்படுத்தாமல், நாம் கர்த்தருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க போகிறவள் என்கிற அந்த உணர்வுடையவர்களை நீங்கள் அப்படியே ஒரு மாதம் டம் பிடிச்சிக்கா பாருங்க. நீங்கள் தான் பூரணம் அடைந்த ஒரு நிலைக்கு நேராக வந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மாதம் கட்ட பொறுக்கணும். யாரை குறித்தும் பேசக்கூடாது. பாஸ்டர் குறித்து கூட பேசக்கூடாது, ஊழியக்காரனை குறித்து பேசக்கூடாது, எந்த மனிதர்கள் குறித்தும் பேசக்கூடாது. ஆண்டவர் குறித்தே பேசணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கணும். நான் ஆண்டவரை குறித்தே பேசுவேன். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். சுவிசேஷ பாரம் ஒன்றே எனக்கு வாஞ்சையாக இருக்கிறது. அவன் தான் உண்மையான சீஷன். அதுதான் சீஷத்துவத்தினுடைய முக்கியத்துவம். அல்லேலூயா. அப்போ சீஷத்துவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? யார் உங்களை நிந்திக்கிறார்களோ, யார் உங்களை தூஷிக்கிறார்களோ, யார் உங்களை குற்றப்படுத்துகிறார்களோ, யார் உங்களை அவமானமாய் பேசுகிறார்களோ, அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் வாய்த்திறவாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவர் இருந்ததை போல நீங்களும் இருப்பீர்களேயானால் நீங்கள் தான் உண்மையான சீஷன். ஒரு சத்தம் தான் வருது, 4 சத்தம் வருது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்வாராக. இந்த தேவனுடைய பிள்ளை குறித்து இன்னும் சீசத்தை முடிஞ்சு அதை பேசணும். ஆனால் ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு சும்மா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஆகவே நீங்கள் வசனத்தில் வளருங்க. மற்றவர்களை குறித்து பேசுறதை விழுங்க. நீங்கள் வசனத்தை வாசிக்காதனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாயில் இருக்குது. ஆமாம், நீங்கள் வசனத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி யார் கை தூக்கம் பாருங்க. இன்றைக்கி யார் இன்னைக்கு இல்லை, நேற்று கூட யார் வேதத்தை நான் போட்டு அந்த 3 அதிகாரங்கள் எத்தனை பேர் வாசிங்க? கை தூக்கம். இதில் நீங்கள் கை தூக்கணும். படிக்காதவங்களாம் வெக்கப்படணும். அதுக்காக 2 4 உண்மையாக சொல்ல குத்துங்க. 2 4 5 6 7 8 பேர். ரொம்ப பிஸி நம்ம. அல்லேலூயா. 3 அதிகாரம் உட்காந்து படிச்சா எத்தனை படிக்கலாங்க? 3 அதிகாரம் எத்தனை நிமிஷத்தில் படிக்கலாம்? 5 10 15. சரி, ஒன்று கிரேஸ் நம்ம ரொம்ப ஸ்லோன்னு வச்சிங்களேன், 10 20 30 அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஆனால் நாம் இன்னொருத்தரை குறித்து பேசணும்னா 4 மணி நேரம் கூட பேசுகிறோம். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அப்படியே கதை கிளே வருது. ஆமென். ஆனால் வசந்த வாசிக்கும் போது வசந்த வாசிக்குது. ஜெபம் பண்ணுறோமா? ஜெபம் பண்ணுறது இல்லை. இன்னொருத்தர் குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? இன்னொருத்தருக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுறோமா, பேசுகிறோமா? இல்லை. அந்த நேரத்தை வீண் வார்த்தைகளை பேசி ஒரு வார்த்தை சொல்லப்படுது. ஈஸ்டர் சத்தியத்தை பேசணும்னு நினைச்சு அதெல்லாம் பேச முடியல, பயமா இருந்தது. ஈஸ்டர் வார்த்தை அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு யார் தரிசனமானது? அப்புறம் முதல்ல சகோதரி உங்களை சொல்லுங்க, சகோதரிகளை மட்டும் நாங்கள் பார்த்தோம். எங்கள் 2 பேரும் சலோமி, மகதலேனா மரியாள்,
யோவன்னாள், இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே இப்போ போகிறாங்க. யார்கிட்ட போகிறாங்க? சீசர் சொல்லாதீங்க, அப்போஸ்தலர்கிட்ட சொல்கிறாங்க. அது அதை விட பெரிய பட்டம். அந்த அப்போஸ்தலர்கிட்ட போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இயேசுவை திறந்து விட்டா. நல்லதானே சொன்னாங்க? உண்மை தானே சொன்னாங்க? உண்மையா இல்லையா? எல்லாம் ஒரு மாதிரி இதை பார்த்தா, இல்லை பசங்க இது எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, இடிக்காது. சொல்லுங்க, உண்மையாக தான் சொன்னாங்க, பார்த்து தான் சொன்னாங்க. ஆனால் இவர்கள் இடத்துல, அப்போஸ்தலர்கள் இடத்துல, சீசர்கள் இடத்துல போய் சொல்லும்போது அவர்களுக்கு என்னமா தோன்றினது? படிக்கலையா? இப்போ படிக்க சீசர் என்ன சொன்னாங்க அவங்கள பார்த்து? வீண் வார்த்தை பேசுறீங்களே. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுகிற வார்த்தை அவர்களுக்கு வீண் வார்த்தையாக இருந்தது. வீண் வார்த்தைகளை நாம் பேசுவதை தவிர்த்து ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தக்கூடிய நிலையில நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் தான் பாக்கியவான்கள். நீங்கள் தான் உண்மையான சீஷன். ஒரு நாளைக்கு ஒருத்தராவது நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? அறிவிக்கிறது இல்லை. புறப்பட்டு போகிறோமா? போறது இல்லை. ஆனா புறப்பட்டு போறோம். எதுக்கு புறப்பட்டு போறோம்? எதோ புறப்பட்டு போறோம். ஆனா தெய்வத்தினுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு நாம் புறப்பட்டு செல்வது கிடையாது. நீங்க புறப்பட்டு போகவே வேண்டாம். அதுக்கு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. நான் உண்மைதான் சொல்றேன். நீங்க போகவே தேவையில்லைங்க. போன் இருக்க, அந்த போன்ல வச்சு போன் பண்ணி பேசினாலே போதும். உங்களுக்கு தான் நல்லா பேச தெரியுமே. ஆமாவா இல்லையா? நல்லா பேச தெரியும். ஒருத்தர் புதுசாக வந்தாங்கன்னா ஒரே நாளில் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக ஆகிடும். அவ்வளவு திறமை உள்ளவர்கள் நாம் எல்லாருமே. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபோன் எடுத்து, சிஸ்டர் பேசலாம், எப்படி இருக்கீங்க, உங்களோட பேசணும்னு ஆண்டவர் ஏவினே இருந்தார். போய் சொல்லு. இதில் ஆண்டருக்காக போய் சொல்கிறது தப்பே கிடையாது. அல்லேலூயா. ஏவினே இருந்தார். என்ன உங்களோட பேசணும் ஒரே 3 நாளாக அவங்க ஞாபகமே சிஸ்டர் எனக்கு. அவங்க ஒன்று குளிர்ந்துருவாங்க. அவங்க என்ன குறித்து நினைப்பதற்கு இவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆளுறாங்க. அதுலேயே அவங்க பாதி இறங்கி நம்ம குளிர்ந்து போயிடும். அப்புறமா சுவிசேஷத்தை அறிவிங்களேன், இயேசுவின் வார்த்தையை சொல்லுங்களேன். சரி சிஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாள் சர்ச்சைக்கு வந்து பார்க்கணும்னு வருவாங்க கண்டிப்பாக. யாராவது ஒரு ஆள் அது மாதிரி கூப்பிட்டு வந்துருக்குறோமா? ஒரு நபரை. அல்லேலூயா. ஆனால் இந்த வருகிற நாட்களில் நாம் அட்லீஸ்ட் ஒரு நபரா 2 நபரா நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை சபைக்கு நேராய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அவன் தான் உண்மையான சீஷன். அவன் தான் உண்மையான சீஷன். விதை போடுறோன்னா விதை முளைக்கணும். முளைக்காம அப்படியே இருந்தா என்ன பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அப்ப போடுகிற விதைகள், பேசுகிற வசனங்கள், பேசுகிற வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதா இருந்தால் அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்கு புத்திரராய் இருக்கிறார்கள். உண்மையான சீஷனாய் நாம் மாறுவோம். சீஷத்துவத்தின் முக்கியத்துவத்தை நாம் இன்றைக்கு தெரிந்திருக்கிறோம். இது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். இது படிக்கும்போது தான் அந்தந்த வசனங்களை எடுத்து அப்படியே கலெக்ட் பண்ணி சேர்த்து ஒரு செய்தியை நாங்கள் கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ மக்களே, தேவ பிள்ளைகளே, நாம் உண்மையான சீஷனாய் மாறுவோம். சீஷனுக்குரிய குணாதிசயங்களை உடையவர்களாக இருப்போம். சீஷத்துவத்துக்குரிய முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே 3வதாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகள், தூஷணங்கள், அவமானங்களை சகிக்கிறவன் பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா.